வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இங்கு உள்ள மனிதநாடி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உலக மக்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025. ஸோ உலக மக்கள் அனைவரும் இந்த வருஷத்தில் நல்லா இருக்கணும். ஸோ இந்த வருடம் பிறந்தது உங்களுக்கு ஒரு முக்கியமான விசேஷமான ஆண்டாக பிறந்திருக்கு. அது எல்லாரும் யூடியூப்பில் பேசியிருக்காங்க. யூடியூப் சேனலில் புத்தாண்டை பற்றி, எங்களுடைய மனிதநாடி சேனலில் ஒரு சிறப்பான விஷயத்தை பற்றி, அதாவது புத்தாண்டு பிறந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி இருப்பாங்கன்னு பேசுறதுக்காக இந்த மனிதநாடி சேனல் வாயிலாக எல்லாருக்கும் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ இந்த சேனலில் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பேசுங்க, அனைவரும் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் வர்ற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு கருத்துள்ள பதிவாக தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு புத்தாண்டு பலன்கள் பேசுகிறதா இருக்கும். ஸோ முதல்ல பேசுறது மேச ராசி. ஸோ இந்த வருடம், புது வருடம் 1/1/2025 இந்த புது வருடம். ஸோ நிகழும் குரோதி வருடம் 17ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு 12 மணிக்கு பூராட நட்சத்திரம் 4, அதாவது தனுசு ராசியிலேருந்து பயிற்சியாகி வந்திருக்கு. இந்த வருஷம் இந்த சுக்கரனுடைய காலிலேருந்து முடிஞ்சு அடுத்தது உத்திராடம் 1, அதுவும் தனுசு ராசி தான். இந்த வருடம் பிறந்ததுக்கு தனுசு ராசியில பிறந்திருக்கு. அன்னைய லக்கணம் அந்த 12 மணிக்கு டைங்கிறது கன்னி லக்கணம் அப்படின்னு பிறந்திருக்கு. ஸோ இந்த வருடம் எல்லாருக்குமே கன்னி லக்கணங்கிறது புதனுடைய லக்கணம். ஸோ அதே மாதிரி இந்த தனுசு ராசிங்கிறது காலபுருஷனுடைய 9வது ராசி. ஸோ எல்லாருக்கும் நீதி, நேர்மை, ஒற்றுமை, உலக மக்கள் அனைவரும் இறை வழிபாடு, நம்பிக்கை, எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும் தான் இந்த வருஷம் பிறந்திருக்கு. ஸோ எல்லா மக்களும் இந்த வருஷம் எல்லாருமே நன்மையாக தான் இருப்பாங்க. சில இயற்கை பேரழிவுகள் ஏற்படும், அது வாஸ்தவமானது. இயற்கை பேரழிவான காலபுருஷனுக்கு 9ல் 10ல் இருக்கிறப்ப சில கிரக பயிற்சிகள் இந்த வருஷம் சார் மிகப்பெரிய பயிற்சிகள், மிகப்பெரிய கிரகங்கள், அதாவது ராஜ கிரகங்களான பெரிய கிரகங்கள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் நடக்கிறது. சனி பயிற்சி மட்டும் சார் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக 2026 பயிற்சி ஆகுது. திருக்கணிதப்படி இப்போ வர்ற மார்ச் ஏப்ரலில் அந்த பயிற்சி திருக்கணிதப்படி நடக்குது. ஸோ இந்த திருக்கணிதம் வாக்கியம் பற்றி நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். அது நீங்கள் கோயிலுக்கு வாக்கியப்படி போகிறது நீங்கள் போகலாம். திருக்கணிதப்படி இந்த பயிற்சி வர்ற ஆண்டுகளில் நடக்குது. அது மாதிரி சனி பயிற்சி நடக்குது, அது மாதிரி ராகு கேது பயிற்சி நடக்குது, அடுத்தது குரு பயிற்சி நடக்குது. ஸோ அதில் இந்த 3 பயிற்சியை வைத்து இந்த வருஷம் மேசராசிக்காரவங்க எப்படி இருப்பாங்க, இந்த வருஷத்தை எப்படி இருப்பாங்க, இந்த வருஷம் எப்படி அவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நுட்பமான முறையில் சில சூட்சமங்கள் ஆய்வு பண்ணி எந்தெந்த காலகட்டம் நல்லா இருப்பாங்க, எந்தெந்த காலகட்டத்தில் சில வழிபாடுகள் செய்யணுங்கிறத பற்றி தான் இந்த வருஷத்தை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ முதலாக உலக மக்கள் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ மேசராசிக்காரவங்க இந்த வருஷம் பிறந்தது 2025 பூராடம் உத்திராட நட்சத்திர காலில் பிறந்திருக்கு. பூராடம் முடிஞ்சு உத்திராடத்தில் தான் உங்களுடைய மக்கிய நாள் காலையில் 1ஆம் தேதிங்கிறது ஹாப்பி நியூ இயர்ங்கிறது 1ஆம் தேதி. ஸோ இந்த கீர்த்திகை, உத்திரம், உத்திராடங்கிறது, உத்திராட நட்சத்திரங்கிறது புஷ்கர நவாம்சம் வாங்கியிருக்கு. ஸோ இந்த மேசராசிக்காரவங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரம் இருக்காங்க. இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரவங்களுக்கு ஒரு பலனும், பரணி நட்சத்திரக்காரவங்களும் ஒரு பலனும், கீர்த்திகை நட்சத்திரக்காரவங்களும் ஒரு பலனும் அடைவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இந்த 2025. இந்த கீர்த்திகை நட்சத்திரக்காரவங்க சிறப்பாக இருப்பாங்க சார். இந்த மேசராசியில் 7 சனியோ ராகு கேது பயிற்சியோ எந்த தொந்தரவும் அவங்க ஆக மாட்டாங்க. ஸோ அஸ்வினி அப்படி நட்சத்திரக்காரவங்க இந்த 7 சனியினுடைய எண்டுக்கு துவக்கத்துக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்க சில வழிபாடுகளை எடுத்துக்கணும். குடும்பத்துக்காக பாடுபடக்கூடியவங்க, எந்நேரமும் ரஷ்ஷிங்லேயே அலைச்சல்லே இருப்பாங்க. அவங்க எந்நேரமும் பாருங்க அவங்க ஒரு அலைச்சல்லே இருப்பாங்க. அடுத்தது குடும்பத்துக்காக பாடுபடக்கூடியவங்க, உழைப்பாளி, பணம், பொருள், பிஸ்னஸ் மேக்னெட்னு பிஸ்னஸ்னு வெளி உலகம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும், அதாவது ரன்னிங்லே, அது எங்கே பார்த்தாலும் ட்ராவலிங்லேயே இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரம். ஏன்னா அஸ்வினா குதிரை ஓடுறது. ஸோ அதனால இந்த ரன்னிங்லேயே இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இந்த வருஷம் எல்லாம் நடக்குது. இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சார், வர ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த மேசராசிக்காரவங்க தொந்தரவு இல்லை சார்.
வர ஏப்ரலுக்கு மேலே சனி பயிற்சி ஆகி வந்துச்சுன்னா இந்த மேஷம் அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க சில சில தொந்தரவுகளை அனுப்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பழைய கோர்ட்டு கேஸு, பூர்வ புண்ணிய வழக்கு, தந்தை வழி சொத்து, ஏன்னா இந்த சனி 10ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 9ஆம் வீட்டை பார்க்குது. ஸோ அதனால் தந்தை வழி சொத்து இது சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நடக்கும். ஸோ இது மாதிரி உள்ளது பாக பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹெல்த் வைஸாக இவங்க ரொம்ப பார்த்துக்கணும் சார். மெயினாக எக்ஸசைஸ். இந்த மேசராசிக்காரவங்க பொதுவாக எக்ஸசைஸ், உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மக்கள் இப்போ எல்லாரும் கேட்க வேண்டியது சார் எனக்கு பணம் வருமா, உடம்பு நல்லா இருக்குமா, இதுதான் கேட்குறாங்க. ஸோ அதனால உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து மேசராசிக்காரங்க வந்து ஹெல்த் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பண விஷயத்துல வந்து யார்கிட்ட கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து இருந்தால் இனிமேல் போடக்கூடியது பார்த்து செய்யணும். அதுவும் வருகின்ற குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யணுங்கிறது தான் இந்த மேசராசியோட கருத்து. ரெண்டாவது பரணி நட்சத்திரக்காரவங்க குடும்பத்துக்கான உழைப்பாளி, குடும்ப பொறுப்புகள் எல்லாமே சுமக்கக்கூடியவங்க. இந்த குடும்ப பொறுப்புகள் வந்து அண்ணன் தம்பி 4 பேர் இருப்பாங்க. அதில் பரணி நட்சத்திரக்காரர் மட்டும் குடும்பத்தை சுமப்பாரு, அம்மா அப்பாவை பார்த்துக்குவாரு, அண்ணன் தம்பியை டேக் கேர் பண்ணுவார். உடம்பு 4 பேர் அண்ணன் தம்பியில் அம்மா அப்பா மட்டும் இவங்க வீட்டு வச்சு பார்த்துக்குவாரு, சில வீட்டுக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஃபேமிலியை டேக் கேர் பண்ணக்கூடியது வந்து மேஷம் பரணி நட்சத்திரம். ஏன்னா அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அவர் வந்து என்ன ஒரு இதுனா இளமையிலேயே அவருக்கு இந்த சுக்கிர தசை அவருக்கு நடக்கிறதுனால மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு விதமான லாபத்தை, கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, நீண்ட நேரமா குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா அந்த வருஷம் குழந்தை உண்டாகும். கல்யாணம் நடக்க முடியாம இந்த வருஷம் மேஷராசி பரணி வச்சிருக்காங்க கல்யாணம் இருக்கும். வெளிநாடு பயணம் எடுத்து வச்சிருக்கேன் சார், பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன், என்னால் போக முடியலன்னா இந்த வருஷம் கண்டிப்பா பயணம் ஏற்பாடு உண்டு. இந்த ராகு மேஷத்துக்கு 12க்கு வந்ததுமே உங்களுக்கு பயணம் உண்டு. அதே மாதிரி சனி 12க்கு வந்ததுமே பயணம் உண்டு. ராகு வந்து மேஷத்துக்கு 11க்கு போனதுமே உங்களுக்கு கண்டிப்பா வெளிதூர பயணம், வெளிதேசத்து பயணம், வெளி மனிதர்கள், அதாவது அதர் ஸ்டேட், பாம்பே, கர்நாடகா, அந்த மாதிரி அதர் ஸ்டேட் பிற மொழி பேசுறவங்களால உங்களுக்கு பயணம் உண்டு, லாபங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு, சிறப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா குடும்ப சுமைகளுக்காக தாங்கி தாங்கி, குடும்ப பொறுப்புகளுக்காக தாங்கி தாங்கி இவங்க என்ன செய்வாங்க, இவங்களுடைய மனைவி மக்களை கோச்சிக்கிட்டு தனியா இருப்பாங்க. இல்ல எல்லாரும் அண்ணனுக்காக நான் செஞ்சுட்டேன், அவருக்காக செஞ்சு செஞ்சு என் சொத்தை இழந்துட்டேன், என் உழைப்பை இழந்துட்டேன், அண்ணன் ஊர்ல இருந்தா நான் வெளிநாட்டுலேருந்து சம்பாதிச்சு பணம் அனுப்புனேன், அவர் எல்லாமே வாஷ் அவுட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி பெண்களும் சரி, மேசத்துல பிறந்த பெண்கள் வந்து இல்வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கணவனை இழந்துடுறாங்க, கணவனுக்கு இருந்த நிம்மதியா இல்லை. ஏன்னா அந்த குட்டி சுக்கரன் குடும்பத்துக்காகனு ஒரு பழமொழி உண்டு சார் அந்த காலத்துல. ஏன்னா இந்த வருஷம் மேசராசிக்காரங்களுக்கு சனி மீனத்துல இருந்து 7ஆம் பார்வையா கன்னியை பார்க்குது, 10ஆம் பார்வையா வந்து தனுசை பார்க்குது. அதே மாதிரி இந்த குரு மிதனத்துல இருந்து 7ஆம் பார்வையா அதுவே தனுசை பார்க்குது. 9ஆம் பார்வையா லாபஸ்தானத்தை அந்த குரு ராகு பார்வை இருக்கு. பணம் பொருள் வரும், குடும்ப வாழ்வு நிம்மதி இல்லாம இருக்கும். இது ஒண்ணுதான் இந்த மேஷம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ரெண்டாவது இவங்க அடிவயிறு, முழங்கால், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்க கண்டிப்பா இந்த வருஷம் செக் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னால எதுவும் பிரச்சனைகள் இருக்கு, வயிற்று வலி இருக்கு, நரம்பு சம்பந்தம் எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்து அவங்களாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உடல் காரத்துவம், உடம்புங்கிறது ரொம்ப முக்கியம் சார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லியிருக்காங்க. வள்ளல் பிறாருக்கு வாயே கோபுர வாசல், தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவனே தெல்லமது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, திருமூலர் சொல்லியிருக்காரு பாட்டுல. ஸோ அதனால உடம்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் கெட்டுட்டா உடல் கெடும், உடல் கெட்டுட்டா எல்லாமே கெடும். ஸோ மனசும் முக்கியம், உடம்புக்கும் முக்கியம். இவங்கெல்லாம் இந்த மேஷம் அஸ்வினி, மேஷம் பரணி, இந்த நட்சத்திரக்காரவங்க மேசராசியில இந்த 2 நட்சத்திரம் மனவளக்கலை, அதாவது வேதாத்திரி மகர்ஷியோட மனவளக்கலைன்னு இருக்கு. அதுல போய் தியானம், தவம், மெடிடேஷன் இதெல்லாம் கத்துக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், வாக்கிங் போகலாம், இசை கேட்கலாம், அவங்களுக்கு பிடித்தமான இசை கேட்கலாம். ஏன் இதை உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகும்னு ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சனி உங்களுக்கு வந்து மேஷத்துக்கு 12லையும் ராகு மேஷத்துக்கு 11லையும் மேஷத்துக்கு போய் 3ஆம் இடத்துல கம்யூனிகேஷனுங்கிற இடத்துல குரு மறையறதுனாலையும் கம்யூனிகேஷன் கெட்டு போகும். உங்களுக்கு 3ஆம் இடங்கிறது தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷனுங்கிறது. அப்போ உங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தா பேச மாட்டாங்க, உங்கள்கிட்ட நல்லா உறவா நெருக்கமா இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த மேசராசிக்காரவங்களுக்கு இது பொதுவான பலன் சார். ஒருத்தவங்களுக்கு லக்னம் மாறலாம். இந்த மேசராசிக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு 50% நடந்தாவே நீங்க வெற்றி சார். அப்போ அவங்கவுங்க ஜாதகப்படி என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன லக்னம், அவங்க என்ன திதி, என்ன கரணம், என்ன யோகம், இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க சுய ஜாதகத்தைப்படி பார்த்தோம்னா என்னங்கிற தெளிவு கரெக்டாக வந்துடும் உங்க ஜாதகப்படி. ஸோ
பொதுவாக இந்த மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த காலகட்டம்னு சொல்கிறேன், கம்மிங் வர சித்திரை வருஷப்பிறப்புக்கு மேலே 14/5/2025 அப்புறம் தமிழ் வருட பிறப்புக்கு அப்புறம் அவங்கள உடலை பேணி காக்கணும், மனசை பேணி காக்கணும், ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஸோ கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட்டு குடும்பமாக இருக்கலாம், பிடிக்கலைன்னா யாரையும் மன வருத்தப்பட வேண்டாம். ஸோ அவங்கெல்லாம் கூட்டு குடும்பத்தில் கொஞ்ச நாள் தள்ளி வைப்பாங்க. அண்ணனுக்காக செஞ்சேன், தம்பிக்காக செஞ்சேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வருத்தப்பட வேண்டாம், ஏன்னா உங்களுடைய நேரம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கடுமையான உழைப்பாளி, எல்லாருக்கும் ஹெல்பிங் மைனஸ் பண்ணுறவர் தான் மேசராசிக்காரர். கடுமையான உழைப்பாளி, உலகம் சுற்று வாலி பண்ணி வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் வர. ஏன்னா மேஷங்கிறது காலபுருஷனுடைய தலை. அப்போ தலை சம்மந்தப்பட்ட இடம் உங்களுக்கு உச்சந்தலை, உள்ளங்கால், எண்டு. தலைன்னா ஆரம்பம், எண்டு உள்ளங்கால்னா முடிவு. ஸோ உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை விட நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன் இதை உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன்னா, இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக டேக் கேர் பண்ணணும். ஸோ அடுத்ததாக மேசராசி கீர்த்திகை நட்சத்திரம். ஸோ ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, இந்த உத்திராடம் நட்சத்திரம் பூராடம் 4 முடிஞ்சு உத்திராடம் அன்னைக்கு ஜனவரி நியூ இயர் அன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரம், அது புஷ்கர நவாம்சம்னு பேர். புஷ்கர நவாம்சம்னா அது ஒரு மிகப்பெரிய சாப்டர் சார், அது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த புஷ்கர நவாம்சங்கிறது உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வழி நடந்ததுன்னா ஏழையை கூட கோடீஸ்வரன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கீர்த்திகை உத்திரம் உத்திராடங்கிறது இந்த சூரியனுடைய நட்சத்திரம், ஒரே நட்சத்திரம். ஸோ அதில் பூராடம் முடிஞ்சு உத்திராடத்தில் இந்த பயிற்சி ஜனவரி 1ஆம் தேதியில் பூராடமும் உத்திராடமும் கலந்து இருக்கிறதுனால கீர்த்திகை நட்சத்திரக்காரவங்க இந்த சனி ஆனதையும் அடுத்த டிகிரி வைஸாக கிரகம் டச்சப் பண்ணுறது யாருன்னா அஸ்வினியை தான் 7 சனி டச்சப் பண்ணும். முதல்ல பாதிக்கப்படும் மேஷம் அஸ்வினி தான், அடுத்தது பரணி, அடுத்தது கீர்த்திகை. ஒவ்வொரு கட்டமாக தான் அந்த டிகிரி வைஸாக வரும். ஸோ இந்த கீர்த்திகை நட்சத்திரக்காரவங்க நல்லா இருப்பாங்க. பணம் முதல், அதாவது பண முதலீடு, பிஸ்னஸ், வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கு கண்டிப்பாக அவங்க போகலாம். ரொம்ப நாளாக திருமணம் இல்லாமல் இருப்பாங்க, திருமணம் இந்த வருஷம் கட்டாயம் கண்டிப்பாக நடைபெறும். அவங்கள நீங்கள் ரொம்ப மன உளைச்சல், இது வரைக்கும் இந்த டிப்ரெஷன் வேற, இப்போ இருக்கிற டிப்ரெஷன் நல்லா ஆயிடுவாங்க. நீங்கள் பாருங்களேன், சிறப்பாகிடுவாங்க. மேசராசி நீங்கள் ஆஹா ஓஹோன்னு நிறைய ஜோதிடர்கள் யூடியூப்ல சொல்லியிருக்காங்க, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பொதுவாக நான் சொன்ன கருத்து அஸ்வினி, பரணி, கீர்த்திகை. இந்த கீர்த்திகை நட்சத்திரக்காரங்க மட்டும் ஒரு சிறப்பாக இருப்பாங்க. இது முருகனுடைய நட்சத்திரம். கீர்த்திகை உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம், இது முருகனுடைய நட்சத்திரம். ஸோ இந்த மேஷங்கிறது பழனி, அந்த வீடுங்கிறது செவ்வாயினுடைய வீடு. ஸோ அந்த பழனி, இவங்க போய் பழனி முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலோ, இல்லை ஊரில் உங்கள் ஊர் அருகாமையில் உள்ள எந்த சிவாலயத்தில் உள்ள முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் அவங்க சிறப்பு. ஸோ பொதுவாக 6 படை வீட்டில் எங்கே வேணாலும் அவங்க போகலாம். மருதமலை முருகன் கோயில் போகலாம், எந்த வீட்டுக்கு வேணாலும் அவங்க போகலாம். போய் அவங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவங்க ஒரே ஒரு மைனஸை மட்டும் இவங்க பார்த்துக்கணும். இந்த கீர்த்திகை நட்சத்திரம் என்ன ஒரு மைனஸ்னா, தந்தைக்கும் இவருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். தாய்கிட்ட வராது, தந்தைக்கும் அவர். ஏன் அப்படின்னு சொல்றேன், சூரியன்னா உத்திராடம், தந்தையோட சாரம். அவருக்கு அந்த தந்தைக்கும் அவருக்கும் அவங்க அப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாரு, பையன் வேணாம்பாரு. இவர் வேணும்பாரு, அவங்க அப்பா வேணாம்பாரு. எப்ப நீ அந்த பிசினஸ் பண்ணுப்பான்னு அப்பா ஹெல்ப் பண்ணுவாரு, பையன் வேணாம்பாரு. ஸோ இந்த தந்தைக்கும் மகனுக்குள்ள உறவு மட்டும் கொஞ்சம் விரிசலாகும். நீங்க தந்தையார இந்த வருஷம் அனுசரிச்சு வாழணும். இந்த வருடம் நீங்க தந்தையார் அனுபவிச்சுன்னா தந்தை மூலம் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டி, அவர் மூலமா கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் உங்களுக்கு ஏராளம் சார். பயப்பட வேண்டாம். மேசராசிக்காரவங்க எல்லாத்துலேயும் திறமைப்படுத்துறவங்க, செவ்வாயினோட போர்க்குணம் பண்ணுறவங்க. மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்காங்க. செவ்வாயினுடைய போர்க்குணம் உண்டு. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் போராடி எப்படி ஜெயிச்சு வந்துடுவாங்க. கிரகப்பலம் சரியில்லாதவங்க தான் பிரச்சனைகளை சந்திச்சு ஏமாந்து வெளிநாட்டில் பணத்தை விட்டு, ரேஸில் விட்டு, ரொம்ப நட்சத்திரக்காரர்கள் ரேஸில் பணத்தை விட்டுறாங்க சார். சூதாட்டம், அதாவது இந்த பிட்காயினில் போடுறேன், இந்த நிறையா விஷயம்லாம் வருது சார். இப்போ பிட்காயினில் போடுறேன், இந்த இதில் போடுறேன், இந்த ஒரு ஆள் சேர்த்துட்டா இன்னொரு ஆள் மாதிரி நிறையா இந்த பிஸ்னஸ் வருது சார். அது மாதிரி விஷயத்துலலாம் நிறையா சேர்றாங்க, பணம் வருது அப்படின்னு சொல்லி சேர்றாங்க. சில பேருக்கு அந்த வாய்ப்பு லக்காய் ஜெயிச்சிடுறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, தவறுன்னு சொல்லலை அந்த போய் சேர்றதுல. சில பேர் உஷாராக இருக்கணும். சூதாட்டம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரவங்களுக்கு சூதாட்டம் ரொம்ப பிடிக்கும் சார். பரணிக்கு பிடிக்காது சார், கீர்த்திகைக்கு பிடிக்காது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சூதாட்டம் ரொம்ப பிடிக்கும். குதிரை பந்தயம், ரேஸ் பந்தயம், இதுக்கெல்லாம் அவங்க போகிறதுக்கு முன்னாடி போவாங்க. அதே மாதிரி ஒரு வண்டியில் டிராவலிங்காக ரேஸ் கார் வாங்கி ஓட்டணும்னா இவங்களுக்கு மட்டும்தான் முடியும். பெரிய பெரிய விஐபியோட ஜாதகத்தெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், சில மினிஸ்டர் ஜாதகத்தெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய ஜாதக அலுவலகத்தில் என்னென்ன வந்திருக்கோ அதோடைய கருத்தை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். இது பொதுவான பலன் மேசராசிக்கு. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, மேசராசி ஒரு மனிதனுடைய தலையாய கடமை. மேஷம் தலை நல்லா இருந்தால் தான் வால் சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க மேசராசி எல்லாமே மேசத்துல ஒரு கிரகம் தசை நடந்தாலே நீங்க பெரிய புத்திசாலி சார்.
மேஷத்துல செவ்வாய் இருந்து செவ்வாய் தசை நடத்தினா யோகம், மேஷத்துல குரு இருந்து திசை நடந்து குரு தசை நடத்தினா யோகம். சில பேர் மேஷத்துல சனி இருந்து திசை நடத்தினா என்ன சார்னு கேட்பாங்க என்கிட்ட. அதையும் சொல்றேன், உங்கள்கிட்ட கேளுங்க. சனி நீசமா இருக்கே சார், சனி யோகத்தை செய்யும், பயப்படாதீங்க. அதுல 3 நட்சத்திர காலில் இருக்கு. சூரியனுடைய காலில் மட்டும் இல்லாம மற்ற எந்த நட்சத்திர காலில் இருந்தாலும் சனி யோகத்தை செய்யும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை அஸ்வினி நட்சத்திரத்திலையும் யோகத்தை செய்யும், பரணிலையும் யோகத்தை செய்யும். கீர்த்தி நட்சத்திரத்துல மட்டும் சனி நடத்தினா யோகத்தை செய்யாது. ஏன் இப்ப கீர்த்தி நட்சத்திரம் நல்லதா சொல்லிட்டு கீர்த்தி நட்சத்திரம் மட்டும் சனி தசை மட்டும் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. சில யோகத்தை கொடுக்கும், சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ இந்த வருஷம் புத்தாண்டு பலன்கள் மேசராசியை பொறுத்த வரைக்கும் 100க்கு எவ்வளவோ மார்க் கொடுப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், 100க்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு 80 மார்க் தான் சார். ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான் அவங்க ஹெல்த்தையும் மனசையும் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் மேசராசி எங்களுக்கு ஏழசனி வருது, எங்களுக்கு ராகு பயிற்சி வருது, குரு மறையுது அப்படின்னு நிறைய எங்களுக்கு ஃபோன் பண்ணும் போதே ஜாதகக்காரர் கேட்குறாங்க சார். கிளைண்ட் எல்லாம் கிட்ட கேட்குறாங்க. நீங்களே போட்டு குழப்பிக்காதீங்க சார், உங்கள் சுய ஜாதகம் வேற, கோச்சார பயிற்சி வேற. ஸோ மேசராசி அன்பர்கள், உலக மக்கள், உலகெங்கிலும் வாழும் கோடான கோடி ரசிகர் மக்கள், மனிதநாடி நேயர்கள், இதை பற்றி எல்லாரும் தெரிய கொடுக்க தான் இந்த சேனல்லே பேசுகிறோம். உங்களுக்கு மனிதநாடி சேனலில் ஒவ்வொரு கருத்தும் உண்மையான கருத்தாக இருக்கும், தெளிவுள்ள கருத்தாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் மேசராசி அன்பர்கள் 3 ஆலயம், இப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஒரு ஆலயம் சொல்கிறேன், பரணி நட்சத்திரம் ஒரு ஆலயம் சொல்கிறேன், கீர்த்தி நட்சத்திரத்துக்கு ஆலயம் சொல்கிறேன். இந்தந்த டைமில் இந்தந்த ஆலயம் போகணும் அப்படின்னு ஒரு ஆலயங்கள் இருக்குது. ஸோ இந்தந்த ஆலயத்துக்கு நீங்கள் சென்று வந்துட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க பிள்ளையார்பட்டி போயிட்டு வரணும். அஸ்வினா கேது அவங்க அஸ்வினி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு மாசம் அஸ்வினி நட்சத்திரம் வரும். அன்னைக்கு பிள்ளையார்பட்டி கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல உள்ள வழக்கு, தடை, வம்பு, விபத்து, இப்போ ஏழசனி உள்ள நுழையும்போது சில பிரச்சனைகள், தேவையில்லாத கம்யூனிகேஷன் பிரச்சனை. ஏன்னா 3 ஊர்ல குரு 3ல மறையுது. ஸோ தேவையில்லாத கம்யூனிகேஷன் பிரச்சனை எல்லாம் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 100 மார்க். என்னைக்கு போகணும் மறந்துடாதீங்க, உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு போகணும். அஸ்வினி நட்சத்திரமா, நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த கோயிலுக்கு போகணும். பிள்ளையார்பட்டி போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஸோ அதுக்கு அடுத்ததா திருவெண்காடு சென்று வர வேண்டும். என்ன ஊரு? புதனுடைய ஸ்தலம், பட்டினத்தார் வாழ்ந்த ஊரு, 21 தலைமுறை தோஷம் நீக்கக்கூடிய ஸ்தலம். புதனுக்குன்னு ஒரு தனி ஸ்தலம் அந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ திருவெண்காட்டுல போய் இடுக்கி அம்பாள்னு ஒன்று இருக்கு. இடுக்கி அம்பாள், அந்த அம்பாள் பேரு இடுக்கி அம்பாள். ஸோ அந்த சுவாமியையும் புதனையும் திருவெண்காடு சிவன், அம்பாள், இடுக்கி அம்பாள் இதெல்லாம் வணங்கி திருவெண்காடு குளத்துல 3 தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம்னு இருக்கு. இந்த 3 தீர்த்தத்திலையும் கை கால் நீராடி சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஏன் சார் புதனுடைய ஸ்தலத்துக்கு போக சொல்றீங்க மேசராசி அஸ்வினி நட்சத்திரம்னா, இந்த மேஷம் கம்யூனிகேஷன் 3ஆம் இடங்கிறது புதனத்தோட ராசி. ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்கே போக சொல்றேன். விளக்கமும் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஏதுக்கு போகக்கூடாங்க, ஏங்க பிள்ளையார்பட்டி கேதுக்கு சொன்னீங்க, ஏங்க புதனுக்கு திருவெண்காடு போக சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப பேர் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் எல்லாமே கேட்குறாங்க. அதனால ஓப்பனாகவே உங்களுக்கு இந்த நேயர் மனிதநாடி யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ 3ஆம் இடத்துல மேஷத்துக்கு 3ஆம் இடத்துல மிதனத்துல குரு போகுது. அந்த வீடு புதனுடைய வீடு. ஸோ 3ஆம் இடத்துல குரு போகும்போது கம்யூனிகேஷன் கெடலாம். சில பேருக்கு கம்யூனிகேஷன் நல்லாவும் இருக்கலாம், சில பேருக்கு கம்யூனிகேஷன் கெட்டாவும் போகலாம். ஸோ இந்த திருவெண்காடு போய் புதனுடைய ஸ்தலத்தை வணங்கி அங்க உள்ள கால சம்ஸ்கார மூர்த்தியும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா, ஆட்கொண்டார கால சம்ஸ்கார மூர்த்தியை வணங்கிட்டு, உலகத்துல எங்கேயும் கிடையாது. 64 பைரவத்துல திருவெண்காட்டுல மட்டும்தான் கால சம்ஸ்கார மூர்த்தியை உக்கர தாண்டவம் ஆடி இருக்காரு, சிவதாண்டவம். இடுக்கி அம்பாள்னு இருக்கு, சிவனை போய் பார்த்துட்டு வாங்க, அம்பாலை பார்த்துட்டு வாங்க. சிறப்பான கோயில். அந்த கோயிலெல்லாம் கால் வைக்கணும் நீங்க புண்ணியம் வேணும். ஸோ இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வர்ற ஏப்ரலுக்குள்ள பிள்ளையார்பட்டி கோயிலுக்கும், அடுத்தது வர்ற ஏப்ரலுக்கு மேல குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் திருவெண்காடு கோயிலுக்கும் கண்டிப்பாக சென்று வரணும். ஸோ அடுத்ததா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான கோயில்களை சொல்றேன். ஸோ இந்த பரணி நட்சத்திரக்காரங்க கீழ்வேலூர், திருச்சி பக்கத்துல கீழ்வெல்லூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமின்னு பேரு சார். திருச்சி ஸ்ரீரங்கமும் போகலாம், கீழ்வெல்லூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி ரெண்டும். இந்த கீழ்வெல்லூருங்கிறது ஐஸ்வர்ய மகாலட்சுமி. ஏன்னா இந்த சுக்கிரன் மகாலட்சுமியோட ஸ்தலம். அடுத்த சனி பயிற்சி, சனி போனதையும் மீனத்துக்கு போனதையும் அடுத்த டிகிரி வைஸா போகும்போது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு 7 சனி ஏற்படுத்தும். அவங்களும் இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மேல, ஏப்ரல் மாசத்துக்குள்ள திருச்சி பக்கத்தில் அருகாமையில் உள்ள கீழ்வேலூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஆலயம் சென்று கட்டாயம் அந்த மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் நித்தம் வரவேண்டிய பணம் கட்டாயம் வந்தே தீரும். நீங்க 7 சனியை பத்தி பயப்படாதீங்க. ஐஸ்வர்ய மகாலட்சுமி வணங்கிட்டு வாங்க,
உங்களுக்கு நிச்சயம் அந்த ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக அந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணுவான். ரெண்டாவது, திருமருகல் கும்பகோணம், அதாவது பாடலூர், திருப்புகலூருங்கிற ஊருக்கு பக்கத்தில், திருவாரூர் மாவட்டம் நன்னீலம் அருகில், அதாவது திருமருகல்ங்கிற ஸ்தலம். திருன்னா பெருமாள், மருகல்னா மகாலட்சுமி. நல்லா கேட்டுங்க சார். திருன்னா பெருமாள், மருகல்னா மகாலட்சுமி. விஷ்ணுகிட்டே மகாலட்சுமி போய் வசிஷ்டருக்கு நெஞ்சில உதைச்சதுனால அந்த தவம் கலைஞ்சி விஷ்ணுகிட்ட இருந்து மகாலட்சுமி கோச்சிட்டு அவர் நெஞ்சில உதைச்சிருக்காரு, அவருக்கு பாத பூஜை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி கோச்சிட்டு பூலோகம் வந்துட்டார். பூலோகம் விஷ்ணு பெருமான் மகாலட்சுமியை வணங்கி வேண்டி ஒண்ணு சேர்ந்த இடம் திருமருகல். அதுதான் அந்த ஊருக்கு பேரு, திருமருகல்னு பேரு. ஸோ இந்த பரணி நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போகணும். இந்த 2 கோயிலும், ஐஸ்வர்ய மகாலட்சுமிங்கிறதும் பணம் பொருள், இந்த திருமருகல்ங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை. ஏன்னா பெண்கள், பரணி நட்சத்திர பெண்கள்காரவங்க இல்வாழ்க்கையில ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. கட்டாயம் இந்த திருமருகல், பிரிந்த தம்பதி ஒன்று கூடுறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, ஈகோ பிரச்சனை, பரணி நட்சத்திர குடும்பத்துக்காக உழைச்ச சார் எல்லாம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க திருமருகல். உலகத்திலே இந்த மாதிரி நீங்க கோயில்லாம் பார்க்க முடியாது சார். அந்த கோயில போய் பாருங்க, பால விநாயகர்னு இருப்பாங்க. குழந்தை வடிவில சாமி விநாயகரை பார்த்து, எல்லா ஊர்லயும் நந்தி, அதாவது இந்த யானை வாகனத்தோட தும்பிக்கையோட பிள்ளையா இருக்கும். அந்த கோயில பாருங்க மனித உருவுல விநாயகர் இருக்கு சார். இதெல்லாம் சாட்சாத்து உண்மை, சத்தியமான உண்மை. ஏன் இந்த நான் சொல்ற ஆலயம் அத்தனையும் சத்தியமான கோயில்கள், உண்மையான கோயில்கள். இந்த ஆலய வழிபாடுலாம் சிறப்பா நீங்க செய்யணும். ஸோ அதுக்கு அடுத்ததா கீர்த்திகை நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பா போக வேண்டிய கோயில் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில். கீர்த்திகை நட்சத்திரக்காரவங்க, ஏன்னா தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, தமிழ்நாடு கண்ட சுவாமிமலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பா சுவாமிமலை முருகன் கோயில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஸோ ஏன் இதை சொல்ல வரேன்னா, அவங்க இந்த வருஷம் தொந்தரவு பண்ணாது. மேபி 2025க்கு மேலதான் அவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும். நீங்க அந்த பக்கம் கும்பகோணம் சைடு போறவங்க சுவாமிமலை சுவாமிநாதன் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். 3வதா அவங்க திருச்செந்தூர் சென்று சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா உங்க ஊர் பக்கத்துல உள்ள முருகன் கோயிலுக்கு சஷ்டி திதி அன்று கண்டிப்பாக செய்து, இல்லாட்டி அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரம், கீர்த்திகை நட்சத்திரம் வருதா அன்னைக்கு போய் முருகனுக்கு வழிபாடு செஞ்சு விளக்கு போடலாம், அர்ச்சனை பண்ணலாம், எது வேணாலும் நீங்க செய்யலாம். உங்க கையில என்ன முடியுதோ, இறைவனுக்கு என்ன செய்யணும், இல்ல ஒண்ணுமே இல்லை சார், சாமியை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வரணும், தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இப்படி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த வருஷம் மேசராசிக்காரவங்க எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை சார். மீண்டும் சிறப்பா இருப்பீங்க. நான் சொல்ற இந்த 6 ஆலயமும் உங்க வாழ்க்கையில கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஆலயங்கள். கண்டிப்பா போயிட்டு வந்துட்டீங்கன்னா, ஏன் திருச்செந்தூர் பூசணும்னா அதுக்கும் காரணம் இருக்கு, சுவாமிமலை ஏன் பூசணும்னா அதுக்கு, ஏன்னா மேஷங்கிறது தடை, அதனால கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா இந்த ஜாதகம் அந்த மேசராசி அன்பர்கள் இந்த வருடம் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஏப்ரல் மாசத்துக்கு மேல கவனம் தேவை, உடல்நலத்துல மட்டும் கவனம் தேவை. ஸோ அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும், மீண்டும் மனிதநாடி நேயர்களுக்கும், இந்த சேனல் வழியாக பார்த்துருக்க அத்தனை உலக மக்களுக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025. உலக மக்களுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாரும் நலம் பெறணும், குரு அருள் பெறணும், இறை அருள் பெறணும். ஸோ எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை.